அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். ரோகிணி அப்படியே பேசி மயக்குறாங்க. கில்லாடி வேலை பண்ணுறதுலையும் கேப் மாதிரி வேலை பண்ணுறதுலையும் கில்லாடின்னு பார்த்தா லவ்ஸு பண்ணி மயக்கிறதுலையும் சரியான ஆளாக இருக்குதுங்க. அதில் ஒரு ஏமாந்த சோனகிரி நம்ம மனோஜ் பாண்டியன் ஸ்டோரில் அந்த சரவணை மாதிரி மன உறுதியெல்லாம் இல்லைங்க இவர்கிட்ட. பார்த்தா அப்படியே மில்ட் ஆகுறாரு. எனக்கு கொடுங்க ஒன்மோர் முத்தம் அப்படின்னு சொல்ல அப்படியே கொஞ்சம் மில்ட் ஆனாலும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாரு. ஏய் இங்கே பார், என்ன முத்தங்கத்தனை என்கிட்ட நடிக்கிறியா? நான் அப்படியே மயங்கிடுவேன்னு. அதெல்லாம் முடியாது, வைடி ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. போ மனோஜ் போ, உனக்கு நல்லா நீ மயங்கிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன்னை எப்படி என் வலையில் விழுக வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆஹா, நான் இன்னமும் கடைக்கு வருவேன், நான் உன்னை கட்டி பிடிக்கிறோட நீ அப்படியே தான் நின்ன அப்படின்னு இங்கே ரோகிணி செம்ம காண்டா அப்படி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, மனோஜை எப்படியாவது வலைக்கு வர வச்சிடலாம், நம்ம வலிக்கு வந்துடுவான். ஆனால் அந்த விஜயா குந்தாணி வந்தால் தானே இவன் நம்ம பக்கம் வருவான். விஜயா வர வைக்கணும்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையே. ஒன்று தூக்கி வச்சு மிரட்டுவோமா? இல்லை, அவள் மயங்கிறது பணத்தை காமிச்சு மயக்கணும்னா நம்மக்கிட்ட இப்போ எப்படி பணம் வந்துச்சுன்னா நம்ப மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு குழம்புறாங்க. அடுத்து சிந்தாமணி வருது. சிந்தாமணிட்டையும் தன்னோட டவுட்டை சொல்ல, அவ்வளோதானே கண்ணு, உங்ககிட்ட பணம் இருக்கிற மாதிரி காமிக்கணும், அவ்வளோதானே, விடு விடு அப்படின்னு சொல்லல. இங்கே சிந்தாமணிக்கு விஜயா கால் பண்ணுறாங்க. என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, அது எனக்கு நீ சொன்ன மாதிரியே நான் நல்ல வக்கீலை பார்த்து நான் எல்லாம் காசெல்லாம் கொடுத்து பேசி முடிச்சிட்டேன். அடுத்து 2-3 நாளில் ஹேரிங் வருதுமா அப்படிங்கிறாங்க. சூப்பர் மாஸ்டர், அவளை எப்படியாவது வெட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ரோகிணி அவங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுதுங்க. சும்மா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து ரோகிணி என்ன பண்ணுது, சிந்தாமணி காதுக்குள்ள போயிட்டு எந்த வக்கீல எங்கேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, இரு அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்டர் நீங்கள் எந்த வக்கீல போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த வக்கீல் பேரையும் சொல்லிடுறாங்க, அட்ரஸையும் சொல்லிடுறாங்க. சரிங்க மாஸ்டர், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க நல்லவங்க, சூப்பராக என்ன மனசார போய் உண்மையாக போய் நின்னா அவங்களுக்கு நல்லதாக நடத்தி கொடுப்பாங்க. அப்படியா, சரிம்மா சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க விஜயா. அடுத்து பார்த்தா போயிட்டு பேசுங்க, மறுபடியும் வக்கீல போய் பார்த்து பேசினா தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி, நான் கொஞ்ச நேரத்தில் போயிடுறேன், என்ன ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிட்டு அந்த அம்மாட்ட பேசி இன்னொரு வாட்டி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு விஜயா சொல்லுதா. உடனே மாஸ்டர் இப்போ என்ன பண்ணலாமா, நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இடத்து டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு கொடுக்குறாங்க. என்னது இதெல்லாம் ஊரில் உள்ளது, நிலபுலங்கள் வச்சுக்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு அட கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆண்டி சூப்பர் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீ சொல்லணும், சரி வா, உன் மண்டைக்கு இப்போதைக்கு குழம்பு போயிருக்க, நான் சொல்கிறத நீ நிறைவேற்று நடத்து அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக விஜயா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கிட்டு போயிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலு பத்திரம் எல்லாத்தையும் உள்ளுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அந்த வக்கீல்கிட்ட போய் பேசுகிறாங்க. விஜயாவும் கரெக்டாக கதவை திறக்க போகுது. சரி ஆள் இருக்காங்கன்னு நின்றுக்கிறாங்களா. இங்கே ரோஹிணி என்ன பண்ணுது, அந்த வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பத்திரம் பூரா எங்கள் கிராமத்தில் உள்ளது, எல்லாம் எங்கள் பங்காளிங்க பாதி இதை பிடிங்கிட்டாங்க, அதையும் நான் எழுதி கேஸ் போட்டு வாங்கிட்டேன். இப்போ என்னென்னா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் விற்க போகிறோம், அதுக்கு அவங்க எதுவும் இடைஞ்சல் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு நோட்டீஸ் விடணும் மேடம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பரவாயில்லையே பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்க, எவ்வளோ செலவாகுமா, உங்களுக்கு எத்தனை கோடி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற பொறுத்த நான் வாங்குவேன், இது எப்படியும் 2 கோடி 3 கோடி போகும். 3 கோடி போகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்ல, 3 கோடினா எனக்கு ஒரு 3 லட்சம் நீங்கள் கொடுக்கணும். பரவாயில்ல மேடம், 3 லட்சம் தானே, நான் உங்களுக்கு 5 லட்சமே தர்றேன். 5 லட்சமா, இந்த ரோஹிணி மாதிரியே தெரியுது. அப்போ ஊரில் அவளுக்கு இவ்வளோ நிலம் இருக்கா, 5 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள சொத்து இருக்கா. 5 கோடினா ஐயோ, நம்ம வாங்கின மனோஜ் வாங்கின 30 லட்சத்தை ஈஸியாக அடிச்சிடலாமே, இன்னும் 2 வீடு வாங்கலாமே, 1.5 கோடிக்கு ஒரு பங்களா வாங்கலாமே அப்படின்ட்டு, ஆஹா இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிற்கிறாங்க. ரோஹிணி வந்துட்டு, ஐயோ பத்திரத்தை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேடம், நான் நாளைக்கு வரையில் எடுத்துகிட்டு வரேன், ஏன்னா அது வேற ஆள் தெரிஞ்சு போயிடலையா. ஓகே அப்படின்றாங்க. வெளியில் வராங்க. அப்புறமா ஃபோன் பண்ணிவிட்டு, அம்மா நான் ஒரு நல்ல வக்கீலை பார்த்துட்டேம்மா, பேசிட்டேன், அவங்களுக்கு 5 லட்ச ரூபா ஃபீஸை கொடுத்துட்டா போதும், நமக்கு மீதி 4 கோடியே 95 லட்சம், நமக்கு 5 கோடின்னு நினச்சிக்கோங்களேன், நமக்கு வந்துருமா, கவலைப்படாதம்மா, இனிமேல் கிருஷ்ண நல்லா சேர்த்து படிக்க வைக்கலாம், 2 பங்களா நம்ம சென்னையில் வாங்குவோம்மா, நீ வந்துருமா, நம்ம ஏமா கஷ்டப்படணும், ஆண்டவனா பார்த்து நமக்கு ஒரு வழி விட்டுருக்கான், நம்ம அப்பாவோட சொத்து நம்ம பங்கு நமக்கு வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்களே, அப்படியே எத்தாப்புல வந்து நிற்கிதுங்க விஜயா. அப்படி பார்க்குறாங்க. பார்த்த கையோடு அப்படியே முறைக்க, ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்க்குதா. சரி, நீ இப்போ என்னமோ சொல்லிக்கிட்டு வந்தியே 5 கோடி ரூபான்னு, அதுவாது உண்மையா இல்லை பொய்யா? ஐயோ ஆண்டி, நீங்களாம் இங்கே இருக்கேன்னு எனக்குலாம் தெரியாது ஆண்டி, நான் ஏன் இங்கே சும்மா யாருமே இல்லாத இடத்துல பொய் சொல்லணும்?
ஆமாம், அதுவும் சரிதான். நான் வக்கீலை பார்க்க வந்தேன் ஆண்டி. பார்த்துட்டு அவங்ககிட்ட விவரத்தெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு 5 கோடி ரூபா வந்துடும். அதைத்தான் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நான் வந்து தரேன்னு சொல்லவே இல்லை ஆண்டி. உங்களுக்கு நான் தரல. உங்கள் மனோஜுக்கிட்டே நான் வரல. நான் மன்னிப்பு மட்டும் கேட்டுக்கிறேன். நான் பண்ணது தப்பு தான், போய் சொன்னது தப்பு தான், எல்லாம் உங்கள் பிள்ளைக்காக தான். நான் கிளம்புறேன். உங்கள் பிள்ளையோட வாழணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் அப்படி நடந்துட்டேன். மற்றபடி உங்கள் வீட்டுக்கு நான் நல்ல மருமகளை தானே இருந்தேன். உங்களை ஒரு வார்த்தையாக எடுத்து பேசியிருப்பேனா மீனா மாதிரி அப்படிங்கல. ஆமாம்ல ரோஹிணி நில்லு அப்படின்னு சொல்ல நிற்கிறாங்க. ஆமாம், நீ சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் தோணுது, அந்த மீனா என்னை எடுத்து தான் பேசுவா. நீ எனக்கு வந்ததுலேருந்து எனக்கு கால் அமைக்கி விட்டு நல்லா தான் நடந்துட்டுருக்க. அதனால் அப்படின்ட்டு ஆஹா குந்தாணி கிளவி நம்ம பக்கம் வந்துட்டாலே பணம்னு பல்ல பல்ல காமிக்கிறாளே நான் ரோஹிணி நினைக்க. இல்லை, நீ சொன்னதெல்லாம் நியாயமாத்தாமா தோணுது. நீ எனக்கு மருமகளை தான் இருந்திருக்க. அதனால் நான் மனோஜ்கிட்ட சொல்லிடுறேன். நான் டைவர்ஸ் கேஸெல்லாம் நான் வாபஸ் வாங்கிறேன். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாம், நீ தான் எனக்கு மருமகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நிஜமா ஆண்டி? அப்புறம் நீங்கள் என்னை விரட்டிட மாட்டீங்களே? நான் ஏமா விரட்ட போகிறேன்? நீ மகாலட்சுமி, என் வீட்டுக்கு வந்த தெய்வம். அப்புறம் அந்த 5 கோடி எப்போ வரும்? ஒரு வாரத்தில் வந்துடும்ல? அடி பாவி, 5 கோடிக்கா என்னை கூப்பிட்றியா? ஆமாம் ஆண்டி, ஒரு வாரத்தில் வந்துடலாம். இல்லை அங்கிட்டு ஒரு 2 3 நாள் போகலாம். என் கைக்கு வந்துடும். ஆனால் வேணாம் ஆண்டி, நான் உங்ககிட்ட வரவும்ல, உங்கள் பையனும் வேணாம், நான் காசும் தரல, நான் கிளம்புறேன். ஐயோ ரோஹிணி அப்படின்னு பிடுங்குறாங்க. நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட. என்னது நம்ம வீட்டுக்கா? ஆமாம் நம்ம வீடு, அது ஓ வீடு, வா. அங்கே முத்து மீனாலாம் விரட்டுவாங்களே அவ கிடக்குறா, வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அங்கே நில்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. முத்து மீனாவும் ஆமாம் இவளை எதுக்கு இங்கே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வர, அதுவும் நீ கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்ல, என்ன இப்போ என்ன அவள் என்ன போய் சொல்லிட்டா, என்ன தப்பு பண்ணிட்டா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, பிள்ளை இருந்தவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. அது இல்லைன்னு நான் சொல்லலையே, ஆனால் பொய் சொல்லியிருக்காளே. அது பொய் சொன்ன காரணம் நம்ம பிள்ளையோட வாழுங்கிறக்காக. நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க ரோஹிணி, நீ வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே கெத்தா மாதம் அப்படியே முத்துவை மீனாவை முறைச்சி பார்த்துட்டு போக, 10 அடி நான் வந்துட்டேன்ல, இது தாண்டி ஆரம்பம். இனிமே மெல்ல மெல்ல ஏதாவது பண்ண வேண்டி. 5 கோடிங்கிற ஆயுதத்தை காமிச்சு நான் பண்ணுறேன்டி, உங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறேண்டிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படியே கிளம்பிக்கிட்டு திரும்பி போக, நில்லு விஜயா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிற்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு, ஏய் நீ எங்கே வந்த? அம்மா இவ எதுக்குமா இங்கே வந்தா? டே அம்மா உனக்கு எது பண்ணாலும் நல்லது பண்ணுவேன் நீ சொன்னீல்லடா. ஆமாம்மா அப்படின்னா அவள் இங்கே தான் இருக்கணும். என்ன சொல்கிற? இல்லைம்மா அவள் நல்லது பண்ணுவாளா? அவள் நல்லதா? இங்கே பாருடா, நான் சொல்லிட்டேன், அவள் இனிமேல் இங்கே தான் இருப்பா. அவள் தான் உனக்கு பொண்டாட்டி. கேட்பியா கேட்க மாட்டியா அப்படிங்கல. நீங்கள் சொன்னால் சரிம்மா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்து, என்ன ஆண்டி எப்படி திடீர்னு முடிவு? நீ தான் சொன்னிய ஸ்ருதி அப்படிங்கல. நான் என்ன சொன்னேன்? ஆமாம் இப்போ இந்த ரோஹிணியை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணால் அதுவும் 2ஆம் தரம் தான். அதுக்கு ரோஹிணி இருக்கட்டும்னு சொன்னில்ல. ஓ நான் அப்போ சொன்னதை இப்போ எடுத்துக்கிட்டீங்களா? அப்படின்னா நீங்கள் அன்னைக்கே எடுத்துருக்கணுமே. இவ ஒருத்தி துருவி கேட்பா அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, ரோஹிணி தான் எனக்கு மருமக. டே மனோஜ், நீ இவ தான் உன் பொண்டாட்டின்னு சொல்கிறா. சரிம்மா இவ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, அப்படியே அண்ணாமலைக்கு அப்படி தலையை பிச்சுக்கிறாரு. முத்து பார்க்குறாங்க. என்னதான் நடக்குதுப்பா, ஏன்னு கேளுப்பா. இப்போ இவளை ஏன் திடீர்னு மருமகளாக ஏற்றுக்கிட்ட? ரீசனை சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, சே ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்களேன்னு ரோஹிணி நினைக்க, மனோஜ் ப்ளீஸ் மனோஜ், அத்தை தான் என்ன ஏற்றுக்கிட்டாங்களான்னு கையை பிடிக்கிறாங்க. இவர் கையை அப்படியே நழுவுறாரு. அப்படி விஜயா முறைச்சோன்னே பேசாமல் இருந்துடுறாரு. அடுத்து பார்த்தா, சொல்லு விஜயா. அது வந்து ஆண்டி விடுங்க ஆண்டி, அது நான் காசு கொடுத்ததுக்கப்புறமே அப்புறமா பேசிக்கலாம். அதெல்லாம் விடுமா, இவங்க ரொம்ப பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ரோஹிணிக்கு ஊரில் நிலபுலங்கள் இருக்கான். இப்போ தான் வக்கீலை பார்த்தா, எல்லாத்தையும் இன்னும் ஒரு வாரத்தில் முடிய போகுது. அவங்க அப்பாவோட சொத்தான் எல்லாம் பங்கு வந்துடுமா. வந்ததுக்கப்புறம் எத்தனை பணம் தெரியுமா? 5 கோடி ரூபா வரப்போகுது. 5 கோடியில் 5 லட்சம் அந்த வக்கீல் ஃபீஸு போக, இந்த 30 லட்சம் அந்த கடைக்காரனுக்கு போக, மீதி எல்லாமே நமக்கு தான், என்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டா. அப்படிங்கல. அவளையே நான் விரட்டணும், அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் மகாலட்சுமி, நீ வா ரோஹிணி கண்ணு அப்படின்னு சொல்ல, அப்பா மறுபடியும் ஒரு நாடகம் ஆரம்பிச்சிருச்சு. பார்லருமா வேற லெவல் தான். போ, எப்படி உனக்கு மூளைக்கில் அப்படியே கெட்ட புத்தியாக அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்குமா? அப்படியே ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கியே அப்படிங்கல. அண்ணாமலை வராரு. ஏம்மா இது உண்மையா இல்லை பொய்யா? ஐயோ அங்கிள் அதெல்லாம் இல்லை, உண்மைதான் அப்படின்னு சொல்லுது. எனக்கு உண்மையோ பொய்யோ அது தேவையில்லை. உன் பணத்துக்காக அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் வச்சுக்கிட்டு வாழணும்னு இஷ்டம் இல்லைம்மா, நீ போயிரு தயவு செஞ்சு. ஐயோ அங்கிள் ஆண்டி என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க, நான் என்ன பண்ணுறது? நான் இன்றைக்கி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறேன் அங்கிள், நான் வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு போக, நில்லுமா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. டேய் மனோஜ், உன் பொண்ணாடி கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு கையை பிடிச்சி வா ரோஹிணி அப்படின்னு கூப்பிட, எனக்கு தெரியுமேடா உன் ஆத்தாவை வலையில விழுக வச்சுட்டா நீ வருவேன்னு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ரோஹிணி. அண்ணாமலை வந்துட்டு எவ்வளோ சொல்கிறாரு, விஜயா கேட்க மாட்டேங்குது, நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் பார்க்குறாங்க. இது வந்து நல்லதுக்கு இல்லைப்பா, இந்த 5 கோடிங்கிறதெல்லாம் பீலா. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சொத்து இல்லை. அது சரி, அவ்வளோ சொத்து பத்து இருக்கிறவங்க ஏன் இப்படி ஏழையாக கஷ்டப்படணும்? இந்த பயலை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது கூட 2000 பீஸ் கூட இல்லாமல் இருந்தாங்களே, எப்படிப்பா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நிலமா இருக்கிறதுனால ஒன்றும் கிடைக்காம போயிருக்குமோ? என்ன பழக்குறல், நிலம் புலமே இருந்தாலும் என்றைக்கே விற்றுருக்கலாமே. ஐயோ நம்புற மாதிரியே போய் சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஆனால் இது என்றைக்கு இருந்தாலும்
வெளியில் தெரியத்தான் போகுது, அப்போ என்ன அம்மா என்ன பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டா எனக்கு பாவமாக இருக்குது, இவ இன்னமும் நம்புறாளே அப்படின்னு சொல்லிட்டுக்கல உள்ளர போயிட்டு அப்படியே கதவை திறந்து அப்படி பார்க்குது. அந்த பார்வை இருக்கும் பார்த்தீங்களா, கரட பார்வை, அப்படியே முத்துவை மீனாவை முழுங்குற மாதிரி பார்க்க, ஒன்றும் பண்ண முடியாதுடி அப்படின்னு ஒரு விரலை காமிச்சு, உங்களை உண்டியலன்னு பண்ணாம விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி உள்ளர போகுது. போயிட்டு மனோஜ்கிட்ட போய் உட்கார, மனோஜ் என்ன மன்னிச்சிடும் மனோஜ் அப்படிங்கல. இவரால் எந்திரிக்கவும் முடியலை. ஆனால் விஜய் மறுபடியும் வந்து ரூமுக்குள்ளே வந்து திட்டிட்டு போகுது, ஒழுங்கா என் மருமகளை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க. கோவத்தை காமிக்கக்கூடாதுன்ட்டு அப்படியே ரோஹிணி உட்காந்துருக்கா. ஒன்றும் இல்லை ரோஹிணி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு அங்கிட்டு திரும்பி படுக்க, இந்த பிள்ளை அப்படியே தன்னோட மன்மத லீலைகளை காமிக்குது, காலை தூக்கி போடுது, கையை தூக்கி போடுது. மனோஜ் சாரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே தலை நிறைய பூ வச்சு தலையை விரித்து போட்டு நைட்டியை போட்டுட்டு அப்படியே முன்பக்கம் அந்த பக்கம் அப்படியே ஏறி விழுந்து, மனோஜ் ஐ லவ் யூ மனோஜ் அப்படின்னு முத்தம் கொடுக்குதுங்க, கழுத்தில் கன்னத்தில் காதில். மனோஜுக்கு ஹார்மோனிங் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்குது. ஒன்றும் பண்ண முடியல, அவரால் இருக்க கட்டிக்கிறாங்க மனோஜை. மனோஜ் வேறு வழி இல்லாமல் ரோஹிணியோட ஒன்று சேர்ந்துடுறாங்க. வேறு வழி இல்லை, மனோஜ் ஒரு முட்டாள்னு சொல்லுவாங்க கதைக்கு, அந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிடுது. ஆனால் முத்துவை மீனாவை நான் விட மாட்டேன்னு அப்படி செம்ம வில்லி, முழு வில்லியாக மாறுறாங்க. விஜய் மீனாவை குடும்பப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வேணும் தான். நாளைக்கு கண்டிப்பாக இவ பொய்யானவன் தெரியும், அதுக்கப்புறம் மறுபடியும் அடித்து துரத்த தான் போகிறாங்க. அது நடக்கும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.